எபிசோட் 31. Don't be jealous. சிவன்யா அபி கொடுத்த அனைத்து வேலைகளையும் வேண்டா வெறுப்பாக செய்து முடிக்க அன்றைய நாள் அப்படியே முடிந்தது. சோர்வாக மினியும் சிவன்யாவும் வீடு வந்து சேர்ந்தார்கள். சத்தியமும் முடியல, இன்னைக்கு பெண்ட நிமிந்துருச்சு. அந்த அபி இருக்கானே, என்னை வச்சு செஞ்சுட்டான். ஒரு வேலை விடாம எல்லா வேலையும் என்ன வச்சே வாங்குறான். அவனுக்கு வாலண்டியரா போனதுக்கு முழு நேர வேலைக்காரியாவே மாத்திட்டான். அம்மா, உனக்கு எப்படி போச்சு? எனக்கு ஏதோ ஒரு அளவுக்கு வேலை இருந்துச்சு, அவ்வளவுதான். அந்த ஹர்ஷா டீம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. இருந்தாலும் பரவாயில்ல, மனசாட்சியோட தான் வேலை கொடுக்கறாங்க. ஆனா உனக்கு தான் ரொம்ப வேலை அதிகமோ? ஒன்னா ரெண்டா, எல்லாத்தையும் என் தலையிலேயே கட்டிட்டான். கீழே ஒரு பென்சில் விழுந்தா கூட எடுக்க மாட்டேங்கிறானுங்க. என்னத்தான் எடுக்க சொல்றானுங்க, சோம்பேறிங்க. அந்த ஹால் ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டேன். அப்புறம் அவங்களுக்கு ஸ்நாக்ஸு, டீ, காஃபின்னு எல்லாமே வாங்கி வந்து கொடுத்தேன். இவங்களுக்கு வேலை செஞ்சது பத்தாதுன்னு அந்த தாராவுக்கு வேற வேலை செஞ்சேன். என்னடி உன் நிலைமை இப்படி இருக்கு? உன்னால முடியலன்னா சொல்லு, நம்ம பிரின்சிபல் கிட்ட சொல்லலாம். இல்ல பரவாயில்ல, பாத்துக்கலாம், விடு. அபியை திட்டிக்கொண்டே இன்று முழுவதும் வேலை செய்த டயர்டில் அப்படியே அசந்து தூங்கிவிட்டார்கள் இருவரும். மறுநாள் காலை விடிய சிவன்யா இன்னும் எழுந்திருக்கவில்லை. மினி அவளுக்கு முன்பாகவே எழுந்து சிவன்யாவை எழுப்ப, ஏய் சிவா, எந்திரி, காலேஜுக்கு லேட் ஆச்சு. நான் காலேஜுக்கு வரல, என்னால முடியாது. திரும்பவும் அந்த அபிகிட்ட என்னால வாலண்டியரா வேலை செய்ய முடியாது. இன்னைக்கு பேசாம உடம்பு சரியில்லைன்னு லீவு போட்டுறவா? இது வாலண்டியரா பேர் கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் மேடம். இப்ப லீவு போட்டா நிச்சயமா மார்க்ல தாண்டி அஃபெக்ட் ஆகும். அவள் அப்படி சொல்லவும் சிவன்யாவிற்கும் வேறு வழி தெரியவில்லை. வேண்டா வெறுப்பாக காலேஜிற்கு கிளம்பினாள். ஆனால் அவளுக்கு ரூம் நம்பர் 27க்கு செல்ல மனமே இல்லை. தயங்கிக் கொண்டே நிற்க இதை பார்த்த மினிக்கு நன்றாக புரிந்துவிட்டது. எனவே அவள், சரி, நாம வேணா ஒன்று பண்ணலாம். நீ இன்னைக்கு ரூம் நம்பர் 28க்கு போ. அப்போ நீ? நான் ரூம் நம்பர் 27க்கு போறேன். என்ன சொல்ற? அது எப்படி போக முடியும்? மேடம், அதெல்லாம் தாராளமா போகலாம். ஆக்சுவலா கொடுத்த ரூம் பிடிக்கல, அதுல வேலை செய்ய முடியாதுன்னு சொன்னாதான் அது நமக்கு மார்க்ல அடிப்படும். ஆனா 2 வாலண்டியர் தானாவே முன் வந்து அவங்களோட ரூமை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க நினைச்சா அது தாராளமா பண்ணிக்கலாம். அதுல எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாது. அவள் சொல்வதும் சிவன்யாவிற்கு சரி என்றே தோன்றியது. இருவரும் பேசி முடிவெடுத்துக் கொண்டு தங்களின் ஹாலை மாற்றிக்கொண்டார்கள். மினி அபியின் ஹாலுக்குள் நுழைய அங்கிருந்த அனைவரும் இவள் எதற்காக வருகிறாள் என்றுதான் பார்த்தார்கள். நீ இங்க என்ன பண்ற? இனிமேல் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறது நான் தான். சிவன்யா நான் இருந்த ஹாலுக்கு மாறிட்டா. யாரை கேட்டு அவ மாறி போனா? யாரையும் கேட்கணுங்கிற அவசியம் கிடையாதே. வாலண்டியர்ஸோட ரூல்ஸை பத்தி என்னை விட உங்களுக்கு நல்லாவே தெரியுமே மிஸ்டர் அபி. வாலண்டியர்ஸ் மியூச்சுவலா முன் வந்து அவங்க இருக்க ரூமை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இத பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அபிக்கு இதில் எதுவும் செய்ய முடியாது என்று நன்றாக புரிந்தது. கடுப்புடன் மினி இதற்கு முன்னால் எந்த ஹாலில் இருந்தாள் என்பதை அவன் கேட்டான். நீ எந்த ஹால்ல இருந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகி வர? நான் ரூம் நம்பர் 28, ஹர்ஷா குரூப்ஸ் இருக்கிற ரூம்ல தான் நான் இருந்தேன். இப்போ அங்கதான் சிவன்யா போயிருக்கா. மினி அப்படி சொல்லவும் அபியின் முகம் கோபத்தை தத்தெடுத்தது. தாரா அபியின் ரியாக்ஷனை கவனித்துக் கொண்டுதான் இருந்தாள். பேபி, அவ இருந்தாலும் நமக்கு தொல்லதான், விடு. சரியான இரிட்டேட்டிங் காய் அவ. என்னதான் தாரா அப்படி சொன்னாலும் நேற்று நடந்த சம்பவத்தை இன்னும் அவள் மறக்கவில்லை. ஏனென்று தெரியவில்லை. நேற்று நடந்த சம்பவத்திற்கு பிறகு அவள் சிவன்யாவையும் அபியையும் அதிகம் கண்காணிக்க ஆரம்பித்து விட்டாள். எங்கு அபிக்கு அந்த சிவன்யாவின் மீது ஏதாவது ஒரு எண்ணம் இருக்கிறதோ என்கிற கவலை அவள் மனதில் எழுந்தது போலும். அதே நேரம் ரூம் நம்பர் 28ல் சிவன்யா அங்கு வர அவளையும் இதேபோல விசாரித்தனர். அவளும் பதிலளித்துவிட்டு அவளுக்கென்று கொடுக்கப்பட்ட வேலையை பார்க்க ஆரம்பித்து விட்டாள். அவர்கள் பெரிதாக அவளை வேலை எதுவும் வாங்கவில்லை. நிம்மதியுடன் சிவன்யா வேலையை பார்க்க ஹர்ஷாவின் பார்வைதான் நிமிடத்திற்கு ஒரு முறை சிவன்யாவின் மீது தழுவிச் சென்றது. சிவன்யா அங்கு நிம்மதியாக இருக்க இங்கு அபியை தவிர்த்து மற்ற அனைவரும் மினியை தொல்லை செய்ய ஆரம்பித்தார்கள். அபியும் அவனுடைய நண்பர்களும்
கேண்டீனுக்கு சென்றார்கள். அங்கு ஹர்ஷாவின் கேங்குடன் சிவன்யாவும் இருப்பதை பார்த்தவனுக்கு எரிச்சலானது. சிவன்யாவும் அங்கிருந்த அபியை கவனித்தாள். அபி தன்னை பார்க்கிறான் என்பதை தெரிந்தவள் வேண்டுமென்றே அவனை வெறுப்பேற்றுவதற்காக ஹர்ஷாவிடம் நெருங்கி அவனிடம் பேச ஆரம்பித்தாள் சிவன்யா. அவனுக்கு என்ன வேண்டும் என்பதை கேட்டு கேட்டு அவள் வாங்கிக் கொடுக்க ஆரம்பித்தாள். ஹர்ஷா, உங்களுக்கு காஃபி இல்ல டீ வேற ஏதாவது வேணுமா? நான் போய் வாங்கிட்டு வரேன். இல்லை போதும், ஏற்கனவே நிறைய சாப்பிட்டுட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுற. இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் அபிக்கு காதில் ஈயத்தை காய்ச்சி ஊத்துவது போல் இருந்தது. அவன் அவளை எப்படியாவது மீண்டும் இங்கே வரவழைக்க வேண்டுமென்று நினைத்தான். அவன் அவளை என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்க அப்பொழுதுதான் அவன் கண்களுக்கு மினியே தென்பட்டாள். உன்னோட ஃப்ரெண்டு மினி படுற கஷ்டத்தில் நீயா திரும்பி என்கிட்ட ஓடி வருவ சிவன்யா. நினைத்து கொண்டவன் மினியை அழைத்து ஸ்நாக்ஸ் வாங்கி வரும்படி அனுப்பினான். இதை சிவன்யாவும் கவனித்தாள். பிரேக் டைமில் சிவன்யா மினியை பார்க்கலாம் என்று அந்த அரை பக்கமாக வந்தாள். அவள் வருவதை மான்யாவும் கௌதமும் பார்த்தனர். அவளை பார்த்ததுமே மினிக்கு கடுமையான வேலைகளை சொல்ல ஆரம்பித்தார்கள். ஹே மினி, இங்க வா. இந்த ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெண்டா இருக்கு. இதை கரெக்டா வை பார்க்கலாம். நல்லா கரெக்டா இருக்கணும். என்ன புரியுதா? சரி என்று தலையசைத்தவள் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அந்த ஸ்ட்ரிங்கை வளைத்து நிமிர்த்த தொடங்கினாள். என்ன வேலை செய்கிற? நல்லா இழுத்து புடி. கௌதம் அந்த ஸ்ட்ரிங் கம்பியை தன் பக்கமாக இழுக்க மினி ஏற்கனவே தன் கையில் பிடித்திருந்த மறுமுனை அவள் கையை வெட்டியது. மினி வலியுடன், ஆ அம்மா, வலிக்குது, விடு அவள் சொல்லவும் தான் கௌதம் அவளை விட்டான். மினி கைக்கு என்னானது என்று பார்க்க அந்த ஸ்ட்ரிங் அவளின் உள்ளங்கையை பதம் பார்த்திருந்தது. அச்சோ, கையில் அடிபட்டுருச்சா? பரவாயில்ல, மருந்த போட்டுட்டு திரும்பவும் ஆரம்பி. இன்னும் 1 மணி நேரத்துல இது எல்லாமே ரெடி பண்ற சொல்லிய மான்யா அங்கு நின்று கொண்டிருந்த சிவன்யாவை ஏளனமாக பார்த்து கொண்டே அங்கிருந்து சென்று விட்டார்கள். தன்னால் தான் தன் தோழிக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கிறது என்று சிவன்யாவிற்கு நன்றாக புரிந்தது. ஆனால் மினி அங்கு சிவன்யா வந்ததை கூட கவனிக்காமல் அவர்கள் சொன்ன வேலையை கையில் வலியுடன் செய்து கொண்டிருந்தாள். அன்று மாலை அனைத்து வேலைகளும் முடிய இருவரும் வீட்டிற்கு கிளம்பினார்கள். மினி, இன்னைக்கு வேலை எப்படி போச்சு? ஏய், இது என்ன உன் கையில கட்டு? சிவன்யா எதுவும் தெரியாதது போல் கேட்டாள். இது 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 ஒண்ணுல, நான் தெரியாம அங்க இருந்த டேபிள்ல இடிச்சுக்கிட்டேன், அவ்வளவுதான். அவர்கள் கொடுத்த கஷ்டத்தை சிவன்யாவிடம் சொல்ல வேண்டாமென்று அவள் மறைக்க முயற்சித்தாள். ஆனால் அதை மறைப்பதில் எந்த ஒரு பயனும் இல்லை என்று மினிக்கு அப்பொழுது தெரியவில்லை. இல்ல மினி, எல்லாமே என்னோட தப்பு தான். நான் உன்னை அங்க அனுப்பிச்சிருக்க கூடாது. அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சும் உன்னை நான் அங்க அனுப்பிச்சது என்னோட தப்பு தான். சாரி மினி. மினிக்காக வருத்தப்பட்ட சிவன்யா நாளிலிருந்து அவளை அங்கு அனுப்பக்கூடாது என்று மனதில் உறுதியாக முடிவொன்றை எடுத்தாள். எபிசோட் 32. ஒருவேளை இவன் நல்லவன் தானோ? மறுநாள் காலை வழக்கம் போல் மினியும் சிவன்யாவும் கல்லூரிக்கு கிளம்பி சென்றனர். மினி நேராக ரூம் நம்பர் 28ற்குள் நுழைய ஹர்ஷா மும்முரமாக கிட்டாரில் வேலை செய்து கொண்டிருந்தான். மினி அங்கு வருவதை பார்த்தவன், என்ன வேணும்? ஒன்னும் இல்ல, இங்கேயே வேலை செய்யலான்னு வந்துட்டேன். எங்களை பார்த்தா எப்படி இருக்கு உனக்கு? நீ பாட்டுக்கு வந்து போகிறதுக்கு நாங்கள் ஒன்றும் சத்திரம் கட்டி வைக்கல. அமைதியாக நின்றவள் மனதிற்குள் ஹர்ஷாவை வஞ்சிக் கொண்டாள். அவளை ஏற இறங்க பார்த்தான் ஹர்ஷா. அப்பொழுது அவள் கையில் கட்டு போட்டிருப்பதையும் பார்த்தான். பின் அவனுக்கு என்ன தோன்றியதோ, சரி உள்ளவா, ஒழுங்கா சொல்கிற வேலையை செய். இதுக்கு மேலே போயிட்டு வந்தனா கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். மினியை எச்சரித்துவிட்டு அவன் மீண்டும் தன்னுடைய வேலையை பார்க்க துவங்கிவிட்டான். ஆவுனா இதை உன சொல்லிடுறானுங்க. வேற எப்படி எங்களை பிளாக்மெயில் பண்ண முடியும்? எல்லாம் என்னோட நேரம். ஆளையும் மூஞ்சியும் பாரு, நல்லா இஞ்சி தின குரங்கு மாதிரி. கடவுளே, இவன் அந்த அபிகிட்ட தோக்கணும். அவனை திட்டிக்கொண்டே தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பித்து விட்டாள் சிவன்யா. ஹர்ஷாவின் டீமில் இருந்த ஒருவன் அவளை ட்ரம்ஸ்டிக்கை எடுத்து வரும்படி சொல்ல அவளும் அதை எடுத்து வர சென்றாள். ஆனால் அந்த ட்ரம் ஸ்டாண்டின் கம்பி கனமாக இருக்க அதை கஷ்டப்பட்டு தூக்க அவள் முயற்சித்தாள்.
அவள் கையிலிருந்த காயம் அவளுக்கு மேலும் வலியை கொடுத்தது. அதில் அவள் முகம் சுருங்கியது. இதை ஹர்ஷா கவனித்தான். வேண்டாம் இரு, நானே எடுத்துக்கிறேன். இயல்பாக சொல்லிவிட்டு அவனே அதை தூக்கி சென்றான். மினிக்கு அவனின் இந்த செயல் சற்று ஆச்சரியத்தை கொடுத்தது. பரவாயில்லையே, இந்த ஹர்ஷாக்குள்ளேயும் ஒரு நல்ல மனசு இருக்குதான் போல. கல்லுக்குள்ளேயும் ஈரன்னு சும்மாவா சொன்னாங்க? ஒரு வேளை நாம நினைக்கிற அளவுக்கு இவன் மோசம் கிடையாதோ? அன்று மாலை தோழிகள் இருவரும் காலேஜிலிருந்து வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார்கள். சிவன்யா, அப்படியே நம்ம கடைக்கு போயிட்டு போலாமா? ஏன் மினி? அது என்னன்னா, இந்த ஹர்ஷா அடிக்கடி உன்கிட்ட வந்து அவனோட கிட்டாரை பத்தி கேட்டுட்டு இருக்கான்ல, அதனாலதான். அப்பா ஹர்ஷாவோட கிட்டாரை ரெடி பண்ணிட்டாரான்னு கேட்டுட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு போலாம். பாருடா, ஹர்ஷாவை பத்தி பேசினாவே மேடம் புகைவீங்க. ஆனா இன்னைக்கு வாண்டடா வந்து ஹர்ஷாவோடைய கிட்டாரை பத்தி கேக்குறீங்களே, என்னாச்சு மேடம்? ஒன்னும் ஆகல, அவன் அடிக்கடி வந்து உன்கிட்ட கேட்டுட்டு இருந்தான். அதனால சரி ஓகே, நாமளும் ஹெல்ப் பண்ணலாமேன்னு தோணுச்சு, அவ்வளவுதான். தோழிகள் இருவரும் ஒருவரையொருவர் கிண்டல் செய்து கொண்டு மினியின் அப்பாவின் கடைக்கு வந்து சேர்ந்தார்கள். அந்த கடைக்கு வெளியே அழகாக பல மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வைக்கப்பட்டிருந்தது. அதையெல்லாம் பார்த்து கொண்டே உள்ளே சென்றாள் சிவன்யா. மினியின் அப்பா மும்முரமாக கடையில் இருந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை சரி செய்து கொண்டிருந்தார். டாடி, என்ன பண்றீங்க? மினி, என்ன அதிசயமா கடைக்கு வந்திருக்க? என்ன விஷயம்? அடடே, சிவன்யாவையும் கூட்டிட்டு வந்திருக்கியா? என்ன சிவன்யா, இப்பதான் கடைக்கு வர வழி தெரிஞ்சுதா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல அங்கிள். இந்த மினிக்கு இப்பதான் கூட்டிட்டு வரணும்னு தோணிருக்கு. அப்புறம் கடை ரொம்ப சூப்பரா இருக்கு. ஓகேம்மா, 2 பேரும் உட்காருங்க, நான் ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வரேன். இல்ல அங்கிள், பரவாயில்ல, எனக்கு எதுவும் வேண்டாம். நீ அமைதியா இரு. டாடி, எங்களுக்கு பாவ் பஜ்ஜி வாங்கிட்டு வந்து தரீங்களா? இதோ 5 நிமிஷத்துல வாங்கிட்டு வரேன். அவர்களிடம் சொல்லிவிட்டு அவர் வெளியே சென்று விட்டார். சிவன்யா அமைதியாக அந்த கடையை சுற்றி பார்க்க ஆரம்பித்தாள். அங்கிருந்த ஒவ்வொரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அனைத்தையும் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டு இருந்தாள். அதிலிருந்த வேலைப்பாடுகளை பார்த்து அவள் ஆச்சரியப்பட்டு கொண்டே திரும்ப அங்கு சுவற்றில் மாட்டியிருந்த ஒரு கிட்டாரை பார்த்தாள். ஆனால் அதை பார்த்தவளின் கண்களில் அதிர்ச்சி அப்பட்டமாக தெரிந்தது. அதில் ஒட்டப்பட்டிருந்த அந்த ஸ்டிக்கர் தான் அவளுடைய அந்த அதிர்ச்சிக்கு காரணம். இந்த கிட்டார்ல எப்படி அந்த சிம்பிள்? ஒருவேளை இது சிதுவோடதா இருக்குமா? சிவன்யா யோசித்து கொண்டிருக்க இந்நேரம் வெளியே சென்றிருந்த அவளுடைய அங்கிள் மீண்டும் திரும்பி வந்தார். வாங்க, 2 பேர் சாப்பிடுங்க. இருவரும் சாப்பிட ஆரம்பித்தார்கள். மினி சாப்பிட்டு கொண்டே அவள் வந்த விஷயத்தை கேட்க ஆரம்பித்தாள். அப்பா, எங்க காலேஜ்ல இருந்து ஒரு கிட்டார் கொடுத்தாங்கல்ல, அது ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். 1-2 சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் இருக்கு. அவர் உள்ளே சென்று அந்த கிட்டாரை எடுத்து வந்து கொடுக்க மினியும் அதை வாங்கிக் கொண்டாள். சிவன்யா மனதிற்குள் அங்கிருக்கும் கிட்டாரை பற்றி அங்கிளிடம் கேட்கலாமா வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டிருந்தாள். அங்கிள், அந்த கிட்டார் யாரோடதுன்னு தெரியுமா? தோ அங்க இருக்கே அது. சிவன்யா கை காட்ட அந்த இடத்தை திரும்பி பார்த்தார். அதை கொடுத்துட்டு போய் ரொம்ப நாளாச்சு. ரெஜிஸ்டர் நோட்டில் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். சூப்பரான கிட்டார். ஏன் கேட்குற? இல்ல, இந்த கிட்டாரை வேற எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு, அதனால தான் கேட்டேன். இந்த கிட்டார் யாரோடதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா அங்கிள்? அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் பழைய ரெஜிஸ்டரில் தான் இருக்குது. ஆனால் அதையும் எங்கே வச்சான்னு மறந்துட்டேன். நான் தேடி பார்த்து வேணும்னா சொல்கிறேன். உனக்கு ஏன் அந்த கிட்டார் மேலே இவ்வளவு ஆர்வம் சிவன்யா? அது ஒன்றும் இல்லை, அந்த கிட்டார் பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்ல, வேற எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் இருக்கு, அதனால தான் கேட்குறேன், வேற எதுவும் இல்லை. மினிக்கு மழுப்பலான ஒரு பதிலை கொடுத்து விட்டு சிவன்யா மீண்டும் யோசனையில் மூழ்கிவிட, ஓகேப்பா, இந்த கிட்டார் கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. மீதி இருக்க அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு எடுத்துட்டு வாங்க, நானே காலேஜில் பார்க்கும்போது கொடுத்துட்றேன். சரி ஓகே, 2 பேரும் பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்க. அவர் இருவரையும் வழி அனுப்பி வைத்தார். சிவன்யா வீட்டிற்கு வந்ததிலிருந்து அவளின் எண்ணம் முழுவதும் அந்த கிட்டாரில்தான் இருந்தது. அன்று இரவு அனைவரும் ஒன்றாக அமர்ந்து உணவை உண்ண ஆரம்பித்தார்கள். அப்பொழுது சிவன்யா மீண்டும் அந்த கிட்டாரை பற்றி தன்னுடைய அங்கிளிடம் கேட்க ஆரம்பித்தாள். அங்கிள், அந்த கிட்டாரை பற்றி ஏதாவது தெரிஞ்சுதா? அது யாரோடதுன்னு ஏதாவது தெரிஞ்சுதா? ரெஜிஸ்டரை தேடி பார்த்தோமா, அது எங்கே இருக்குன்னு தெரியல. ஆனால் அந்த கிட்டார் உங்களோட காலேஜில் இருந்து தான் யாரோ ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க.
இது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த கிட்டார் உனக்கு பிடிச்சிருக்கா? வேணுமா? இல்ல அங்கிள், சும்மா தான் கேட்டேன். சிவன்யா இதற்கு மேல் கேட்க வேண்டாம் என்று அமைதியாகிவிட்டாள். மினிக்கு ஒரு பக்கம் சிவன்யா ஏன் அந்த கிட்டாரை பற்றி இந்த அளவிற்கு விசாரிக்கிறாள் என்று சின்னதாக சந்தேகம் எழுந்தது. இருவரும் சாப்பிட்டு முடித்துவிட்டு அறைக்கு வந்துவிட்டார்கள். சிறிது நேரத்திலேயே மினி தூங்கிவிட சிவன்யா அவளுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்திற்குள் நுழைந்தாள். இந்த சிம்பிள் சிதுவோட டிபிலையும் இருக்கு. ஒருவேளை இந்த கிட்டார் சித்துவோடதா இருந்தா அப்போ சித்து நம்ம காலேஜில் தான் இருக்கிறாரா? அப்படி மட்டும் இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். யோசித்தவள் சித்து ஆன்லைனில் இருக்கிறானா என்று பார்த்தாள். ஆனால் அவன் இல்லை. சித்து, என்னோட மெசேஜுக்கு நீங்க ரிப்ளை பண்ணுங்க. நீங்க என்னோட காலேஜில் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி சித்து நம்ம காலேஜில் இருந்தா அது யாரா இருக்கும் என்று யோசிக்க ஆரம்பித்தவளுக்கு பதில் கிடைக்கவில்லை. ஆனால் சித்து தன் அருகில்தான் இருக்கிறான் என்கிற நிம்மதியில் அன்றைய இரவு அவள் கண்களை மூடினாள். மறுநாள் காலை அழகாக விடிந்தது. சிவன்யாவும் மினியும் ஹர்ஷாவின் கிட்டாரை அவனிடமே கொடுத்தார்கள். அவன் சிவன்யாவை பார்த்து புன்னகைத்துக் கொண்டே, ரொம்ப நன்றி. நான் இந்த கிட்டார் எப்போ வரும்னு காத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இதுக்கான அமௌண்ட் இந்தாங்க. அதற்கான பணத்தை கொடுத்தான். ஆனால் இது அனைத்தையும் பார்த்த அபிக்குத்தான் காதிலிருந்து புகை வந்தது. அன்று சிவன்யா தனக்கு உடம்பு சரியில்லாத போது தன்னுடைய கெஸ்ட் ஹவுஸிற்கு வந்தது அவனுக்கு நன்றாக தெரியும். அவள் தனக்காக உதவி இருக்கிறாள் என்றும் அவனுக்கு தெரியும். மறுநாள் காலை கிட்டத்தட்ட என்ன நடந்தது என்று அபிக்கு நினைவிலிருந்தது. அதை பற்றி அவளிடம் பேசி அவளுக்கு புரிய வைக்க நினைத்தான். ஆனால் அவள்தான் அவனுக்கு பேச வாய்ப்பே கொடுக்கவில்லையே. இப்பொழுது என்னவென்றால் அந்த ஹர்ஷாவிடம் கொஞ்சி பேசிக் கொண்டிருக்கிறாள். இதை பார்த்தவனுக்கு கோபம் வராமல் இருக்குமா என்ன? எப்படியும் இன்று ரூமிற்கு தானே வருவாள், பார்த்து கொள்ளலாம் என்று அவன் அங்கு கடுப்புடன் அமர்ந்திருந்தான். ஆனால் நேரம்தான் கடந்தது. சிவன்யா வரவே இல்லை. இந்த சிவன்யா எங்க? அவளுக்கு வரதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுதா? அது டியூட், அவள் வரது கொஞ்சம் லேட் ஆகும். பிரதாப் சார் அவளுக்கு ஏதோ ஒர்க் லைப்ரரியில் கொடுத்துருக்காரு, அதனால் அங்கே போயிருக்கா. கௌதம் அப்படி சொல்லவும் அதுவரை பொறுமை காத்த அபியாள் அதற்கு மேல் பொறுமை காக்க முடியவில்லை. அவளை தேடி லைப்ரரிக்கே சென்றான். அங்கு சிவன்யா ஏதோ ஒரு புத்தகத்தை தேடிக்கொண்டு நிற்க அவள் முன்னால் வந்து நின்றான் அபி. அவனை பார்த்ததும் அவளுக்கு ஒரு நொடி தூக்கி வாரி போட்டது. இருப்பினும் அவனை கண்டு கொள்ளாமல் தான் வந்த வேலையை பார்க்க ஆரம்பித்தாள். அபி அப்பொழுதும் விடுவதாக இல்லை. மீண்டும் அவள் முன்னால் சென்று அவளை வழிமறைத்தான். கொஞ்சம் வழிய விடுறியா, எனக்கு வேலை இருக்கு சொல்லிவிட்டு அவள் அவனை கடந்து செல்ல சட்டென அவளின் கையை பிடித்து இழுத்தவன் பின்னவளை அங்கிருந்த புக் ஷெல்ஃபின் மீது தள்ளி அவளை அசைய விடாமல் இரண்டு பக்கமும் தன் கைகளால் அணை கட்டினான். அபி, என்ன பண்ணிட்டு இருக்க? வழிய விட. இப்போ உனக்கு என்னடி பிரச்சனை? எதுக்கு இப்படி ஓவரா சொல்லிக்கிட்டு இருக்க? அதற்கு சிவன்யா எதுவும் பேசவில்லை. அவனிடம் பேசுவது வீணென்று அறிந்தவள் முகத்தை வேறு பக்கமாக திருப்பினாள். சட்டென அவளின் கன்னத்தை அழுந்த பற்றியவன் அவளை தன்னை பார்க்க வைத்தான். நான் பேசும்போது என்ன பாரு, வேற எங்கேயும் பார்க்காத. பார்த்தா எனக்கு கோவம் வரும். நானும் போனா போகட்டும்னு பார்த்தா மேடம்க்கு ஆட்டிடியூட் வேலை செய்யுதா? மரியாதையா என்ன விடு. உன்ன மாதிரி ஒருத்தங்கிட்ட எனக்கு பேசவே அருவருப்பா இருக்கு. அருவருப்பா இருக்கா? அருவருப்பா இருக்கிறவங்க கூட தான் அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா இருந்தியா? இங்க பாரு, தேவையில்லாம பேசுறத நிறுத்த. இப்போ உனக்கு என்ன வேணும்? நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், நீ தான் வேணும். திரும்ப திரும்ப என்கிட்ட இதே கேள்வியை கேட்டுட்டு இருக்காத. நானும் அன்னைக்கே சொல்லிட்டேன், உன்ன மாதிரி ஒருத்தனை நான் என்னைக்குமே விரும்ப மாட்டேன்னு. அப்போ உனக்கு யார மாதிரி ஒருத்தனை பிடிக்கும்? அந்த ஹர்ஷா மாதிரியா? அவன் அப்படி கேட்க அதற்கு சிவன்யாவிடமிருந்து பதில் வரவில்லை. மீண்டும் அவளின் கன்னத்தை அழுந்த பற்றியவன், நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. அவன் கேட்ட விதத்தில் அவளுக்கு கோபம் எட்டி பார்த்தது. எனவே அவளும், ஆமா, எனக்கு ஹர்ஷாவை பிடிக்கும். உன்னை விட எனக்கு ஹர்ஷாவைத்தான் ரொம்ப பிடிக்கும். போதுமா, இப்ப வழிய விடு சொன்னவள் அவனை பிடித்து பின்னால் தள்ளியபடி அங்கிருந்து விலகிச் சென்றாள். ஆனால் அப்பொழுதும் அபி அவளை விடவில்லை. மீண்டும் வன்மையாக அவளை பிடித்து இழுத்தவன் அதே செல்ஃபில் தள்ளி அவளை நகரவிடாமல் மேலும் அணை கட்டி நின்றான். உனக்கு என்னதான் வேணும்? தயவு செஞ்சு என்னை விடு அபி. அவள் கேட்டு முடிக்கவில்லை.
அடுத்த நொடி அவளின் இதழை சிறை கொண்டிருந்தான் அபி. சிவன்யா அதை எதிர்பார்க்கவில்லை. முடிந்தவரை அவனை பிடித்து பின்னால் தள்ள முயற்சித்தாள். ஆனால் அவனின் பலத்திற்கு முன்னால் அவள் முற்றிலும் தோற்று போனாள். அவளின் இதழ் மென்மை அவனை என்னமோ செய்தது. அன்று இரவு கெஸ்ட் ஹவுஸில் நடந்தது வேறு அவனுக்கு இன்னும் நினைவிலிருந்தது. அவள் தன்னவள், தனக்கானவள் என்று முழு ஆதிக்கத்தையும் அவள் மீது செலுத்த நினைத்தான். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் அவளை காயப்படுத்தக் கூடாது என்றும் நினைத்தான். அபியின் முத்தத்தின் ஆழம் அதிகரித்துக் கொண்டே இருக்க அதில் சிவன்யா திணறிக் கொண்டிருந்தாள். ஆனால் இதை யாரோ லைப்ரரிக்கு வெளியே இருந்தபடி போனில் வீடியோவாக எடுத்தார்கள். இனி நடக்கப் போவது என்ன தெரிந்து கொள்ள என்னோடு காத்திருங்கள். இது டாக்ஸிக் லவர்.